வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிற செடி வந்து தாய்வான் ஆல் டைம் மேங்கோ செடி. இது நான் வாங்கிட்டு வரையிலேயே பூவோடு இருந்தது. வச்சு விட்டதுக்கப்புறம் நிறையா பிஞ்சு பிடிச்சது, எல்லாம் விழுந்தது போக கடைசியாக அந்த ஒரு பிஞ்சு தான் இருக்குது. இதை நான் வந்து கிள்ளி விட போகிறதில்ல. நிறைய பேர் கிள்ளி விட்டுருவாங்க, பார்க்கலாம் காய்க்குதான்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து செந்தூரம். இந்த செடி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் தலையுமா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு தலையாமல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூ பூக்குது. இந்த மேங்கோ செடியை பற்றிய ப்ளேலிஸ்ட்டு வந்து நாங்கள் போடுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்து வைக்கல எப்படி இருந்ததுன்னு, அது அப்படியே தான் இருக்குது. பூ மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளிமூக்கு மாம்பழம். இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து க்ரீன் கலர் மாங்காய். நம்மக்கிட்ட எல்லோ இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது இந்த காய். இதுலேயே வந்து எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணமான ஒரு காய் இருக்குது. அந்த மரம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மரம் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதையும் நாம் காமிக்கிறேன். இந்த வருஷம் வந்து இந்த மரம் வந்து 2 காய் தான் பிடிச்சிது. அந்த நம்ம அந்த மரத்துக்கு போவோம். அந்த மரம் வந்து இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ தெரியுதா? இப்போவும் தெரியல. இப்போ அங்கே தெரியுது பாருங்க, அந்த மாமரம் தான் இது. இந்த பூ பிடிக்கல. இது எப்படி இருக்கும்னா, இது வந்து அதே தான் கிளிமுக்கு மாங்காய் தான். இது வந்து மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி காய் காய்க்கி. அந்த காய் வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இது வந்து அப்படி இருக்குது, பார்க்கறக்கு அந்த மாதிரி இருக்குது.